குருப்யோ நமக. அஸ்ட்ரோவிருஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியனின் நமஸ்காரம். நம்ம கிரகங்கள் வரிசையில் கிரகங்கள குணங்கள், கிரகங்களுக்கான எது ஆளுமை அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு கிரகங்கள் எந்த நம்ம மனித உடலோட கனெக்ட் பண்ணி எந்த அங்கத்தோட நம்ம கனெக்ட் பண்ணுறோங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். செவ்வாய் தலை, சுக்கிரன் முகம், புதன் கழுத்து, சந்திரன் தோல், சூரியன் மார்பு, குரு வயறு, சனி தொடை, ராகு முழங்கால், கேது உள்ளங்கால். செவ்வாய் தலை, சுக்கிரன் முகம், புதன் கழுத்து, சந்திரன் தோல், சூரியன் மார்பு, குரு வயறு, சனி தொடை, ராகு முழங்கால், கேது உள்ளங்கால். இது எதனோட அடிப்படையில் எடுத்திருக்காங்கன்னா காலபுருஷ தத்துவத்தோட அடிப்படையில் எடுத்திருக்காங்க. செவ்வாய் முதல் ராசியாக வர்றதுனால மேஷ ராசிங்கும் போது அது தலையை குறிக்கக்கூடிய ராசியாகவும், ரெண்டாவது சுக்கிரன் ரிஷபராசியாக வரும்போது முகம் அப்படிங்கிறதையும், புதன் கழுத்து பகுதி மூணாவது ராசி, அப்போ தலையையும் தலையையும் உடலையும் இணைக்கக்கூடியது கழுத்து பகுதி அப்படிங்கிறதுனால புதன் மூணாவது ராசியாக இருக்கிறதுனாலையும், சந்திரன் நாலாவது ராசி தோல், சூரியன் அஞ்சாவது ராசி. இப்படி தான் காலபுருஷ தத்துவத்துக்கு அடிப்படையில் தான் இது எடுத்திருக்காங்க. இதில் ஒரு சில உடல் உறுப்புகளில் ஒரு சிலர் இதில் கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. அதாவது எப்படின்னா, கடகம் உங்களுக்கு மார்பு பகுதியை குறிக்கிறதாகவும் வரும். இந்த மாதிரி ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. அதை ஆனால் என்னுடைய அனுபவத்தில் தலை அந்த சந்திரன் கடகம் அப்படிங்கிறது தான் மார்பு பகுதியாக வருது அப்படிங்கிறது, டிசீஸ் குறிக்கும்போது அந்த மாதிரி வருது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் கிரகங்களை பார்க்கும்போது இப்போ சூரியன் 6ஆம் அதிபதியாக இருக்காருன்னா, அப்போ அவரோட நிலையையும் காலபுருஷ தத்துவத்தினுடைய உடல் கொடுக்கப்பட்டிருக்கிற பாகங்களையும், திரேகானத்தில் உடல் பாகங்களையும் கனெக்ட் பண்ணி தான் இந்த உடல் உறுப்புகளை பற்றி நம்ம எடுக்க முடியும். ரொம்ப துல்லியமாக எடுக்க முடியும். ஏன்னா சனி மூட்டுக்கெல்லாம் காரகம்னு சொல்லுவோம். ஆனால் சனி இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா தொடைக்கு காரகம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஆனால் என்னோட அனுபவத்தில் ஒரு ஜாதகத்தில் குரு தான் தொடைக்கான டிசீஸை கொடுத்தது. வயறு இல்லை, குரு தான் தொடைக்கான டிசீஸை கொடுத்தது. அது அவங்களுக்கு சொல்லியும் அது கரெக்டாக தான் இருந்தது. பட் இதில் கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸும் இருக்குது. ரெண்டையும் பார்த்து தான் நம்ம பலன் சொல்லணும். இதில் இன்னும் துல்லியமாக போகணும்னா திரேகானத்தை பார்க்காம நம்ம பலன் சொன்னோம்னா அது நமக்கு சரியாக வராது. மருத்துவ ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் திரேகானம் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கத்தை வகிக்குது. ரெண்டாவது கிரகங்களின் அந்தஸ்து. கிரகங்கள் அப்படிங்கும்போது சூரியன் சந்திரன் தாய் தந்தை அப்படிங்கிற அந்தஸ்து, அரசன் அரசி அப்படிங்கிறதையும் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இப்போ காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ் இதெல்லாமும் நம்ம சூரியனோட காரகத்துவத்தில் கொண்டு வரலாம். செவ்வாய் அப்படிங்கும்போது இராணுவ தளபதி, இராணுவ தளபதிகள் எல்லாருமே பராக்கிரமம் மிக்கவர்களாக இருப்பாங்க. அதனால அந்த அந்தஸ்து செவ்வாய்க்கு கொடுக்குறோம். புதன் இளவரசன் இளவரசி, இதெல்லாம் 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் புதன். அதனால இளவரசன் இளவரசிங்கிற அந்தஸ்தை கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த காலத்தில் நம்ம அரசர்கள் வழி வழியாக தான் ராஜ்யம் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இது பிரிக்கப்பட்டது. குரு சுக்கிரன் மந்திரிகள் ஆலோசனை சொல்கிறதுக்கு மந்திரிகள் மந்திரி சபை மந்திரிகள் தேவை. அது இப்போவும் இருக்குது. அந்த காரகத்துவம் வைக்கிறவங்க எல்லாமே குரு சுக்கிரன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். மந்திரிகள் ஜாதகத்தை ஓரளவு எடுத்து பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரனோட ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அவங்க தான் அந்த மதிநுட்பத்தோட ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அடுத்தது சனி, வேலையாட்கள் கீழே வேலை செய்கிறவங்க எல்லாருமே சனியோட காரகத்துவத்தில் வந்துடுறாங்க. இப்போ ராகு கேது இராணுவம். ராகு கேது இராணுவத்தோட கனெக்ட் ஆகிறது. ஏன்னா ராகுலாம் மாசுனா ஒரு கூட்டமாக வேலை செய்கிற இடம்.
கேதுவும் அப்படிதான். அதனால வந்து ராணுவம் அப்படிங்கிறத சொல்றோம். அடுத்தது வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக நம்ம இதெல்லாம் பார்க்குறோம்னா, இப்ப சூரியன் ஓரளவு நல்லா இருக்கு அப்படின்னா தான், அவங்க வந்து அம் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்குமான்னு கேட்பாங்க. அப்ப சூரியன் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அப்ப சிம்மம் வீடு நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அப்ப அவருடைய 10ஆம் இடம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். இத பார்த்துட்டு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த கிரகங்களோட அந்தஸ்துகள் வந்து இப்ப நமக்கு பயன்படுத்துறோம். சந்திரன்னா, சந்திரனோட ஆதிக்கத்தில என்னென்ன தொழில்கள் வருது? அப்படிங்கிறத பார்ப்போம். செவ்வாய்ங்கும்போது செவ்வாய பார்க்கும்போது வந்து ராணுவ தளபதி மட்டும் வரும். இதில வந்து நம்ம இன்னொன்னு என்ன பார்ப்போம்னா, உங்களுக்கு டாக்டர்ஸ் எல்லாமே பார்ப்போம் செவ்வாயில. அறுவை சிகிச்சை நிபுணர் இவங்கள எல்லாமே செவ்வாயில பார்ப்போம். செவ்வாய், சூரியன், சந்திரன் இவங்கள பார்த்து தான் நம்ம சொல்லுவோம். குரு கவர்மெண்ட் டீச்சர் கிடைக்குமா? அப்படின்னு கேட்டா, குருவ கண்டிப்பா பார்க்கணும். சூரியனையும் பார்க்கணும். அவங்களோட இடம் என்ன? அப்படிங்கிறதையும் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு தான் வந்து இந்த கிரகங்களோட அந்தஸ்து அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிரகங்களுக்கான அதிதேவதைகள் அப்படின்னு பார்க்கணும். அதிதேவதைகள் வந்து பஞ்சதூத தத்துவத்தில நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து பராசர ஹோர சாஸ்திரத்தில ஸ்லோகம் 20ல குடுத்துருக்காங்க. சூரியன் வந்து அக்னி, நெருப்பு, சந்திரன் வர்ணன் நீர், செவ்வாய் சுப்பிரமணியர் நெருப்பு, புதன் மகாவிஷ்ணு, இரட்டைப்பாலினம் அப்படின்னு சொல்லலாம். குரு இந்திரன், சுக்கிரன் சசிதேவி, சனி பிரம்மன். இப்ப இவங்களுக்கான பாலினங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். அதுவும் பார்த்தீங்கன்னா, ஸ்லோகம் 18, 19, 20ல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது தான் பாலினமும். இது இந்த பாலினம் எதுக்காக நம்ம பயன்படுத்தப்படுறோம்னா, ஒரு குழந்தை வந்து ஒருத்தருக்கு ஆண் குழந்தை பிறக்குமா? பெண் குழந்தை பிறக்குமா? அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க நமக்கு. அதுக்கு வந்து இந்த பாலினத்த வந்து நம்ம பயன்படுத்துறோம். சூரியன் வந்து ஆண், சந்திரன் பெண், செவ்வாய் ஆண், புதன் இரட்டை பாலினம், குரு ஆண், சுக்கிரன் பெண், சனி இரட்டை பாலினம். இதுல இந்த இரட்டை பாலினம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, புதன் வந்து 16 வயதுக்கு உள்ள ஒரு பாலினமாவும், சனி வந்து அம் சனி வந்து 60 வயதுக்கு மேல இருக்கிற இரட்டை பாலினமாவும் கொள்றோம். ஏன்னா, இதுல வயதானவர்கள், அதுல வயதுக்கு அதாவது பருவ வயதை எட்டாதவர்கள். இதுதான் இந்த 2த்துக்கும் இரட்டை பாலினமா நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இந்த குழந்தை பிறப்புல வந்து இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, ஒரு ஆண் வந்து சயின்டிஃபிக்கலா சொல்லணும்னா, ஒரு ஆண், ஒரு பெண் இணைவு அப்படிங்கும்போது, ஆண் குழந்தை, பெண் குழந்தைய தீர்மானிக்கிறது வந்து அவங்க ஆண்கிட்ட இருந்து வர குரோமோசோம்கள் மட்டும்தான். அப்போ ஒரு ஆணுக்கு வந்து இத வந்து நம்ம மகரிஷிகள் வந்து மூச்சுக்கள் மூலியமாவும் வாசி அப்படிங்கிற ஒரு இதுவும் ஜாதக நிலையும் உண்டு. அவங்களுக்கு ஒரு நபர் எப்படி வராங்களோ, அப்ப எந்த இடத்துல வந்து நாசில துவாரத்தின் மூலியமா மூச்சுக்காற்று போகுதோ, அத வச்சு பல சூட்சமங்கள்லாம் அவங்க சொல்லிட்டுருந்தாங்க. அந்த விஷயத்துல வந்து ஒரு ஆண், பெண் கரு உருவாகும்போது, ஒரு ஆணிடத்திலிருந்து வர்றது, சூரிய நாடியில மூச்சுக்காற்று போகும்போது ஆண் குழந்தை கருவாகவும், சந்திர நாடியில மூச்சுக்காற்று போகும்போது பெண் குழந்தை கருவாகவும், அதாவது சுழிமுலை அப்படின்னு சொல்றதுல வந்து இந்த பக்கம், அந்த பக்கம் மூச்சுக்கள் வந்து மாறி, மாறி அந்த மூக்குக்குள்ள பாயும். அந்த மாதிரி பாயும்போது, அது வந்து அந்த குழந்தை இரட்டை பாலின குழந்தை. அதாவது அம் அலி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு குழந்தையாகவும், அபான காற்று மேலேறும்போது இரட்டை குழந்தையாகவும் பிறக்குதுங்கிறது வந்து நம்மளோட வாசி யோகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சயின்டிஃபிக்கலா பார்த்தீங்கன்னா, எக்ஸ் குரோமோசோம்ஸ் வந்ததுன்னா, அது வந்து ஆண் குழந்தையாவும், ஒய் குரோமோசோம் டிரான்சிட் ஆச்சுன்னா பெண் குழந்தையாவும் பிறக்குது. அப்படிங்கிறத நம்ம சயின்டிஃபிக் ரீதியாவும் சொல்லலாம். அப்ப ஆண் குழந்தை, பெண் குழந்தை அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி பார்ப்போம்னா, இப்ப 5ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி அமர்ந்த இடம், அமர்ந்த சாரம். இதெல்லாம் ஆண் ஆதிக்கம் அதிகம் இருக்கா? பெண் கிரகங்களோட ஆதிக்கம், ஆளுமை அதிகமா இருக்கான்னு பார்த்துட்டு, அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குமா? இல்ல பெண் குழந்தை பிறக்குமா? அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு வர்றவங்களுக்கு சொல்றதுக்கு வசதியா இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கிரகங்களோட அதிதேவதைகளையும் தெரிஞ்சுக்கணும். அப்ப கிரகங்களோட ஆண், பெண் பாலினத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிரகங்களின் சுற்று. இப்ப வந்து நம்ம எல்லாமே வந்து பிறந்த காலத்துல வர்ற
சார்ட்ட மட்டும் வச்சு தான் நம்ம வந்து கிரகங்கள பத்தி நம்ம சொல்றோம். ஒருவர் பிறக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்ப தான் வந்து ஒரு ஜாதகம் சொல்றோம். தனி மனித ஜாதகம். ஒரு குழந்தை வந்து இப்ப ஐப்பசி மாசத்துல பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஐப்பசி மாசம்னா சூரியன் வந்து உங்களுக்கு துலாம்ல இருப்பாரு. அப்ப இன்னைக்கு கிரகநிலை என்ன? அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப அந்த ஐப்பசி மாசத்துல அந்த ஐப்பசி 10ஆம் தேதி அன்னைக்கு எந்தெந்த இடத்துல கிரகங்கள் இருக்கோ, அத தான் வந்து அந்த குழந்தையோட ஜாதகமா நம்ம வடிவமைச்சு தர்றோம். இன்னும் வடிவமைச்சு தர்றோம். அதனால இந்த பேசிக் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று. இத பேசிக் எவ்ளோ தூரம் ஆழமா படிக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ எல்லாரும் ஜாதகம் சொல்றதுல வந்து ப்ரிடிக்ஷன் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதனால திரும்ப திரும்ப சொல்றேன், இதெல்லாம் எழுதி வச்சுட்டு படிங்க. அப்பதான் நல்லாவும் மனசுல பதியும். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு பதிவிடுங்க. வாழ்க வளமுடன்! கிருத்திகா, ஒசூர் 8122284840.